இன்னைக்கு டின்னருக்கு எப்பயும் போல் இல்லாமல் சோளா பூரி அது கூட சன்னா மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மைதா ரவை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து தோணுச்சு. எப்பயும் போல் பூரிக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி திக்காக வந்து பிசைஞ்சிக்கணும். இதில் கொஞ்சம் ரவை அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டு சன்னா மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி இல்லாததே மறந்துட்டு நான் பாட்டுக்கு சன்னா மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தயிர் அதுக்கப்புறமா லெமன் வந்து சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, இந்த சென்னாவை கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் அதையுமே நான் மறந்துட்டேன். அதனால வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து திக்காக வந்து தட்டிட்டு அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பூரி வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்பையாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் போட போட நல்லா வந்துட்டு பூரி நல்லா உப்பெல்லாம் வந்துச்சு. இந்த டின்னர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்பரை பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.